Hi hello friends, welcome back to Kumbakonamsavouries. நாம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பருப்பு பாயசம் கேரளா ஸ்டைல்ல எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த பைத்தம்பருப்பு பாயசத்தை நான் ராமநவமி அன்னைக்கு பண்ணேன். ராமநவமி அன்னைக்கு பைத்தம்பருப்பு பாயசம் பண்றது ரொம்பவே விசேஷமான ஒன்று. ஏன்னா ராமரோட ஜன்ம நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு பைத்தம்பருப்பு பாயசம் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணால் ரொம்பவே நல்லது. இது வந்து நம்ம வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளுக்கு பூஜை பண்ணிட்டு பருப்பு பாயசம் வச்சு நைவேத்தியம் பண்ணாலும் ரொம்பவே விசேஷமான ஒன்று. இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட கும்பகோணம்சேவரிஸ்க்கு நீங்கள் முதன்முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட கும்பகோணம்சேவரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. இதால் நான் 1 கப்பு பைத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். பைத்தம்பருப்பை நல்லா வறுத்துக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கோங்க. அதோட கலர் சேஞ்ச் ஆகி அதோட ஸ்மெல் வரும், அரோமா நல்லா கிடைக்கும். அந்த டயத்தில் 1:3, அதாவது 1க்கு 3 கப் தண்ணி எடுத்துட்டுருக்கேன். தண்ணி விட்டு நல்லா வேக வைக்கணும். எப்போவுமே பைத்தம்பருப்பு பாயசம் பண்ணும்போது குக்கரில் பருப்பை வேக வைக்காமல் பாத்திரத்தில் வேக வைக்கிறது நல்லது. ஏன்னா அது முழுசாக வேகக்கூடாது. இப்போது இந்த சைடில் நம்ம வந்து வெள்ளை சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1.5 கப் வெள்ளத்துக்கு 1.5 கப் தண்ணி எடுத்துட்டுருக்கேன். இதில் 3 ஏலக்காவை தோலோடு தட்டி போட்டுக்கணும். அந்த அரோமா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ 1.5 கப் வெல்லம் சேர்த்துட்டுருக்கேன். வெல்லம் ஜஸ்ட் கரைஞ்சா போதும். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் கரைஞ்சிடுத்து. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பருப்பும் நல்லா வெந்தெடுத்து 80% வெந்தால் போதும். அதுக்கு மேலே வேக வைக்க வேண்டாம். அந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கிற வெள்ளை சிரப்பை இது கூட சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் வேக விட்டால் போதும். நல்லா கொதித்து வரும்போது நான் வந்து ஒரு தேங்காவை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துட்டுருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் பாலாக கூட எடுத்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி கொதித்து வரும்போது தேங்காவை ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த தேங்காய் கூட நம்ம வந்து பாதாம் முந்திரி இதெல்லாம் கூட சேர்த்து அரைச்சி போட்டால் இன்னும் ரிச்சாக இருக்கும் பாயசம். அவ்வளோதான். தேங்காய் பால் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து தேங்காய் பால் விட்டதுக்கப்புறமா ரொம்ப நாளை கொதிக்க விட வேண்டாம். ஜஸ்ட் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான பைத்தம்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுது. ரொம்பவே இதே ரொம்ப 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 ஈஸியான ஒன்று. அப்புறமா ஃபைனலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா செவக்க வறுத்துக்கணும். நல்லா பொரிஞ்சி வர அளவுக்கு வறுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 10 முந்திரியையும் இது கூட சேர்த்து வறுத்துக்கணும். வறுத்துண்டு அதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாயசத்தோடு சேர்க்க வேண்டியது தான். ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான நல்லா நெய் வாசனையோட பைத்தம்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுது. இது கேரளா ஸ்டைல் பாயசம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.